அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் அவர்களும் சிறையில் கழித்த அந்த நாட்களை மீண்டும் திருப்பி தர முடியுமா? டெல்லியில் மீண்டும் தேர்தலை நடத்த முடியுமா? அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எதையுமே நிரூபிக்க முடியாமல் சிபிஐ கையை பிசைந்து கொண்டு நின்றிருக்கிறது. பிஜேபி அரசு தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை இல்லாமல் ஆக்குவதற்கு சிபிஐ மூலமாக வழக்கு போடுவது, ஐடி மூலமாக வழக்கு போடுவது, இந்த தலைவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிறது பிஜேபி. தீர்ப்பு வந்தவுடன் கதறி அழுகிறார். எத்தனை முறை என்னை குற்றவாளியாக மாற்றி இந்த ஊடகங்கள் விசாரித்தன. ஆனால் அந்த நேரத்தில் நான் அனுபவித்த வலிகள், நான் அனுபவித்த வேதனைகள், இதற்கெல்லாம் என்ன பதில்? அப்படியே ஆட்டு மந்தை சிந்தனையில மாற்றி வாக்களித்தார்கள். முதல்வர் ரேகா குப்தாக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸா, ஏர் இந்தியா குவாலிட்டியான்னு கூட சொல்ல தெரியல. அந்த வழக்கில் எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று நீதிமன்றமே சொல்லிவிட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் அவர்களும் சிறையில் கழித்த அந்த நாட்களை மீண்டும் திருப்பி தர முடியுமா? டெல்லியில் மீண்டும் தேர்தலை நடத்த முடியுமா? இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவைத்தான் தமிழ்நாட்டிலும் அவர்கள் அரங்கேற்ற நினைக்கிறார்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு ட்வீட் செய்திருக்கிறார். எதை பற்றி அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். மணிஷ் சிசோடியா அவர்களும் ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் 2 பேரும் அந்த மதுபான வழக்கில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எதையுமே நிரூபிக்க முடியாமல் சிபிஐ கையை பிசைந்து கொண்டு நின்றிருக்கிறது. அதனால தான் நீதிமன்றம் சொல்லிச்சு, நீங்கள் எந்த முகாந்திரமும் இல்லாமல், எந்த சான்றும் இல்லாமல், இஷ்டம் போல உங்களுக்கு எதிரானவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னதென்றால் அதற்கு மிகச் சமீபத்திய சாட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியாவும், கூடவே கவிதா அவர்களையும் சேர்த்து விடுவித்திருக்கிறது நீதிமன்றம். இதை நம்ம நிறைய பார்த்தாச்சுங்க. பிஜேபி அரசு தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அல்லது பலமாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் செய்கின்ற மிக முக்கியமான முகாந்திரம் எது என்றால், சிபிஐ மூலமாக வழக்கு போடுவது, ஐடி மூலமாக வழக்கு போடுவது, இன்கம் டேக்ஸ் மூலமாக அல்லது சிபிஐ மூலமாக அவர்களை அச்சுறுத்துவது, வீட்டுக்கு ரெய்டு அனுப்புவது, இப்படியாக பல மன அழுத்தங்களை உருவாக்குவது என்பது ஒரு வகை. அதை தவிர அடுத்தது மட்ஸ்லிங்கிங் அல்லது கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தலைவர்களை பற்றிய தவறான கருத்தியலை உருவாக்குவது, அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள், அவர்கள் இப்படியாக கையூட்டு செய்திருக்கிறார்கள், கையாடல் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் மத்தியில் பேச வைத்து, ஊடகங்கள் அதை விவாதிக்க வைத்து, அந்த கோடி மீடியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊடகங்கள்ல த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு கத்துறாங்கல்ல, அதன் மூலமாக அவர்களை எல்லாம் விவாதிக்க வைத்து இந்த தலைவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிறது பிஜேபி. அதைத்தான் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த செய்தி, இந்த தீர்ப்பு வந்தவுடன் கதறி அழுகிறார் ஊடகங்கள் முன்னால். எத்தனை முறை என்னை குற்றவாளியாக மாற்றி இந்த ஊடகங்கள் விசாரித்தன, எத்தனை முறை என் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தன இந்த ஊடகங்கள். அந்த நாட்களை எல்லாம் மீட்டெடுக்க முடியுமா? அந்த குற்றச்சாட்டுகள் இப்போது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நான் அனுபவித்த வலிகள், நான் அனுபவித்த வேதனைகள், சிறையில் நான் பட்ட அவமானங்கள், சிறையில் நான் கழித்த அந்த ரணப்பொழுதுகள், இதற்கெல்லாம் என்ன பதில் என்று நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கிறார். ஆனால் நம்முடைய பிரதமர், அவருடைய பிஜேபி அல்லது RSS, சங் பரிவார் எல்லோரும் இந்த கேள்விகள் எல்லாம் காதில் கேட்காமலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்விகளை இப்போது பொதுமக்கள் சேர்ந்து கேட்க வேண்டும். ஏனென்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட போது உடனடியாக அந்த டெல்லி மக்கள் அப்படியே ஆட்டு மந்தை சிந்தனையில மாற்றி வாக்களித்தார்கள். இத்தனைக்கும் டெல்லி என்பது யூனியன் டெரிட்டரி. அதற்கென்று ஒரு காவல்துறை அதிகாரம் கிடையாது, அதற்கென்று ஒரு நில அதிகாரமும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அதிகாரங்கள் இல்லாத ஒரு சூழலிலும் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செய்தார்? அங்கே மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்தார், இலவச மின்சாரத்தை கொடுத்தார், பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தார், பாதுகாக்கப்பட்ட கல்வி சூழலை கொடுத்தார், பாதுகாக்கப்பட்ட இலவச சுகாதார கட்டமைப்பை கொடுத்தார். இவ்வளவு நல்லாட்சியை கொடுத்தாலும் கூட பிஜேபி ஒரு குற்றத்தை சொல்லி, ஒரு குற்றத்தை சுமத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அவதூறு சொன்னபோது டெல்லி மக்கள் அதை கேட்டு பிஜேபிக்கு வாக்களித்தார்கள். இப்போ என்னங்க நடக்குது டெல்லியில்? அந்த டெல்லியின் முதல்வர் ரேகா குப்தாக்கு AQIயா AIQவா
ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸா ஏர் இந்தியா குவாலிட்டியான்னு கூட சொல்ல தெரியல. ஒரு காணொளியில் ஒரு நேரடியாக மக்கள் விவாதத்தில் அவங்க பேசுகிறாங்க. இஸ் இட் ஏக்யூஐ ஆர் ஏஐக்யூ என்பதாக கேட்கிறார்கள். காற்று மாசை பற்றி மக்கள் கேட்டால் அதெல்லாம் அளக்கிறதுங்கிறது இன்ச் டேப்பால் அளக்கணுங்க, அல்லது நம்ம தண்ணியெல்லாம் மொள்ளுவோம்ல அந்த மாதிரி இதை வச்சு அளக்கணும்னு அறியாமையோடு பதில் சொல்கிறார். இந்த அம்மையார் தான் நம்முடைய பிரதமர் வந்து புனித நீராடுவதற்காக யமுனை நதிக்கரையில் மினரல் வாட்டரால் செய்யப்பட்ட ஒரு குளத்தை உருவாக்கினார். இப்படியாக டெல்லியை இப்போது அலங்கோலமாக்கி இருக்கிறது பிஜேபி. இது அத்தனைக்கும் ஒற்றை காரணம், அந்த டெல்லி வாழ் மக்கள் பிஜேபியின் அவதூறுக்கு அடிபணிந்து அந்த அவதூறு உண்மையா பொய்யா என்று கூட யோசிக்காமல் ஆட்டு மந்தையாக கொண்டு வாக்களித்ததால் தான். அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள், இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த நினைக்கிறது பிஜேபி என்று. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி செய்கின்ற இந்த சூழ்ச்சிகள், பிஜேபி செய்கின்ற இந்த சதுரங்க வேட்டை, பிஜேபி செய்கின்ற இந்த குளறுபடிகள், பிஜேபி செய்கின்ற இந்த அவதூறுகள், பிஜேபி செய்கின்ற அச்சுறுத்தல்கள் எல்லாமே நன்றாக தெரியும் என்பதனால் அதனால்தான் பிஜேபியால் இன்னமும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியவில்லை. இந்த தேர்தலிலும் நிச்சயமாக பிஜேபி மண்ணை கவ்வப் போகிறது, முகத்தில் கரியை பூசப் போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பது நிச்சயம். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் மீண்டும் 2.0 இமாலய வெற்றியை பெறுவார் என்பதும் மிக மிக நிச்சயம்.